வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். இன்றைக்கு மீண்டும் இளையராஜாவின் உரிமம், இசை சம்பந்தமான உரிம வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதில் கோர்ட், நீதிமன்றம் இளையராஜாவின் தலையில் ஒரு குட்டு வைத்துள்ளது. இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கொண்டாட உடனடியாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தீர்ப்பில். இதன் விளைவு என்னவாகும் என்பதில் மிக முக்கியமாக ஆராயப்படுகிறது. உரிமம் என்பது அடுத்தவரிடம் பெற்றுக்கொண்டு, அடுத்தவரிடம் பணம் வாங்கி கொண்டு, அடுத்தவரிடம் அனைத்து வசதிகளையும் அடைந்து கொண்டு, அவர்களுக்கெல்லாம் இல்லை எனக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடியதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. நீங்கள் தயாரிப்பாளருடன் எந்த விதமான ஒப்பந்தமும் போடாத காரணத்தினால் இது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும் என்கின்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இளையராஜா அவர்கள் எனக்குத்தான் இந்த இசை உரிமை, பாடல் உரிமை சொந்தம் என்று கேட்டால் அதற்கு அந்த எக்கோ இசைத்தட்டு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இளையராஜா இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்களிடமே ஒப்பந்தம் போடவில்லை. விலை கொடுத்து வாங்கிய ஒரு பாடலுக்கு இவர் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதை பல நடிகர்களும், பல இயக்குநர்களும், பல தயாரிப்பாளர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இசை என்பது இளையராஜாவிற்கு மட்டும் தனிப்பட்ட காரணம் அல்ல. இது இன்னும் நீண்டு வரக்கூடிய பல நூறு இசையமைப்பாளர்களின் வாழ்வை பாதிக்கக்கூடிய ஒரு செயல், எழுத்தாளர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல், முதலீட்டாளர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். ஆகையினால் இதை உடனடியாக தீர்ப்பாக நாங்கள் கொடுக்க முடியாது என்று இளையராஜாவின் தலையில் மீண்டும் ஒரு பொட்டு வைத்திருக்கிறார்கள். இது இளையராஜாவிற்கு என்றும் உணராது. ஏனால் அவள் தன்னை மனிதன் என்றே நினைக்கவில்லை. தன்னை மனிதன் என்றே நினைக்காத ஒருவன், மோடியைப் போல தன்னை இசை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் நீதிமன்றத்தின் படிகளில் நிற்பது எதற்காக? நீங்கள் சொந்தமாக பணம் போட்டு, நீங்கள் சொந்தமாக பாடலாசிரியர்களுக்கு காசு கொடுத்து, நீங்கள் சொந்தமாக பாடியவர்களுக்கு காசு கொடுத்து, நீங்கள் சொந்தமாக ரெக்கார்ட் செய்து, நீங்கள் சொந்தமாக கேசட்டை உருவாக்கி அதை நீங்கள் விற்பனை களத்திற்கு கொண்டு வந்திருந்தால்தான் அது உங்களுக்கு சொந்தமாகும். அடுத்தவனிடம் எல்லா பணத்தையும் பெற்றுக்கொண்டு நீ எல்லாத்தையும் நானுக்கு மட்டுமே உரிமை என்று சொல்லுவதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. எக்கோ இசை தட்டு நிறுவனங்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு இன்று வந்திருப்பது இளையராஜாவிற்கு மீண்டும் விழுந்த ஒரு அடியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம் தோழர்களே.